டொன்கீப்பர் வாலெட்டில் கலெக்டிபிள் என்எஃப்டி இருக்குது. அதை எப்படி செல் பண்ணுறேன்? அதாவது என்எஃப்டின்னு என்னென்னு விளைக்கொள்ளுங்க. அது நான் ஃபஞ்சபிள் டோக்கன் சொல்கிறேன். நான் ஃபஞ்சபிள் டோக்கன் சொன்னால் உலகத்திலேயே அந்த காப்பி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதோட ஃபோட்டோவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் சரி, சேவன் இன்னொரு வச்சிருந்தாலும் சரி, அதோட ஒரிஜினல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் செயினில் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி, எந்த வாலெட்டில் இருக்குன்னு சொல்லி ட்ரெக் பண்ணலாம். இப்போ கைண்ட் ஆஃப் என்ன ஒரு இப்போ வீடுகளுக்கு உறுதின்னு சொல்கிறோம், ரைட்? உறுதிகளை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீட்டுக்கு உறுதி ஒன்று அறிக்கணும். ஸோ ஆனால் அநேகமானாக்கள் ஃபோர்ஜரி பண்ணுற அப்படி அதே மாதிரி இன்னொரு உறுதி ஒன்று க்ரியேட் பண்ணி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்கள் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு உறுதி, ஒரே ஒரு நம்பர் ஒரு வீட்டுக்கு ஒன்று தான் இருக்கணும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்எஃப்டி. அதே உறுதியை நம்ம பிளாக் செயினில் போட்டு என்எஃப்டியாக மாற்றினோம்னு சொன்னால் அதை யார் காப்பி பண்ணினாலும் அதோட ஒரிஜினல் அட்ரஸ் பிலாங்ஸ் டு ஹூம், அந்த வீட்டு ஓனர் யாரோ அவர் வாலெட்டில் இருக்கும். ஸோ இதுதான் கைண்ட் ஆஃப் என்எஃப்டியோட சிம்பிள் கன்செப்ட். ஸோ என்எஃப்டிஸில் 2 வகையான என்எஃப்டிஸ் இருக்குது. யூஸ் கேஸ் என்எஃப்டி, கலெக்டிபிள் என்எஃப்டி. யூஸ் கேஸ் என்எஃப்டின்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு என்எஃப்டி இருக்குன்னு சொன்னால் அந்த என்எஃப்டியை வச்சு நீங்கள் சர்டன் விஷயங்கள் செய்யலாம். அதாவது அந்த என்எஃப்டியை வச்சு கேம் விளையாடலாம். அந்த என்எஃப்டியை வச்சு ஒரு பாஸ் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்கு அந்த என்எஃப்டி பாஸ்னா அந்த என்எஃப்டி யாரெல்லாம் வச்சுக்காங்களோ அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ அப்படி யூஸ் கேஸ் என்எஃப்டிஸ் இருக்குது. இன்னொன்று என்எஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கலெக்டிபிள்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி யூஸ் கேஸ் இருக்காது. ஆனால் அதை ஒரு வேல்யூபிள் திங் மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, 1000 என்எஃப்டி தான் கிரியேட் பண்ணாங்க. அந்த 1000 யார்ட்ட இருக்கோ அவங்க கொஞ்சம் வேல்யூபிளான ஆக்கள். ஓகே, ஸோ போர்ட் எப்பே என்எஃப்டி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய என்எஃப்டி அந்த புல் மார்க்கெட்டில் பயங்கர ஃபேமஸாக போனிக்கு. ஓகே, ஸோ அந்த என்எஃப்டி உலகத்திலே ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதாக்கள். ஓகே, அந்த என்எஃப்டி கிரியேட்டர்ஸை பொறுத்து அப்படி அந்த என்எஃப்டி கம்யூனிட்டியை பொறுத்து அது மாறுபடும். ஓகே, ஸோ இதுதான் இந்த என்எஃப்டியோட கன்செப்ட். இப்போ என்எஃப்டி ஒன்று உங்களோட வாலெட்டில் இருக்குன்னு சொன்னால், அதாவது டொன்கீப்பர் வாலெட்டுங்கிறது ஒரு நான் கஸ்டோடியல் வாலெட். நான் கஸ்டோடியல் உங்களோட வாலெட்டுக்குள்ளே ஒரு என்எஃப்டி இருக்குன்னு சொன்னால் அர்த்தம் அது உங்கள்கிட்ட இருக்குது. அந்த வாலெட்டை ப்ரைவேட் கீ உங்களோடதுங்கிறதால அது உங்களோட ஒரு சொத்து. அதை நீங்கள் செல் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அது எந்த மார்க்கெட் பிளேஸில் வாங்கினீங்களோ அந்த மார்க்கெட் பிளேஸுக்கு கொண்டு போய் நீங்கள் செல் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் அந்த என்எஃப்டி வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஏங்கிற மார்க்கெட் பிளேஸுக்கு போய் நீங்கள் அதை விற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி அந்த என்எஃப்டி எந்தெந்த மார்க்கெட் பிளேஸில் அவைலபிளாக இருக்கோ அந்த என்எஃப்டிக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி விற்றுக்கொள்ளலாம். சம்டைம் நீங்கள் வாங்கினதை விட கூடுதலாக விற்கலாம், சம்டைம் நீங்கள் வாங்கினதை விட குறைய விலைக்கு விற்கலாம். ஸோ நீங்கள் வச்சிருக்கிற என்ன என்எஃப்டின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் அது எந்த மார்க்கெட் பிளேஸில் விற்கலாம்னு சொல்லி எனக்கு நோ ஐடியா. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் எடுத்தீங்களோ அங்கே போனீங்கன்னு சொன்னால் அதை எந்த மார்க்கெட் பிளேஸில் ட்ரேட் ஆகுது, விற்கலாமா இல்லையான்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். பாய்.